நூறா வாங்க. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் நூரா, என் தந்தையின் பெயர் பாபா பக்ருதீன் அலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உறவை பேணுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை சோனத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்தை விட்டு தூரமாகவும் ஆக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிதாருங்கள் என்றார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கு, அல்லாஹ்விற்கு யாரையும் இணை வைத்து விடாது, தொழுகை நிலைநாட்டு, ஜக்காத் கொடு, மேலும் நீ உன் உறவுகளை பேணிக்கொள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இவர் இந்த விஷயத்தை ஈர்க்கப்பற்றி கொண்டு சரியாக நடந்தால் நிச்சயம் சுவனம் செல்வார் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எந்த மனிதன் விசாலமான இரணத்தையும் அல்லாஹ்வின் பரக்கத்தையும் நீண்ட ஆயுளையும் விரும்புவானோ அவன் தன் இரத்த உறவை பேணிக் கொள்ளட்டும் என்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத காத்தியூன், உறவை முறிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று எச்சரித்தார்கள். ஆனால் இன்று உறவுகளுக்கு மதிப்பே இல்லை. மாறாக சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் சண்டை, சொத்துக்கு சண்டை, நட்டுக்கு சண்டை, சேலைக்கு சண்டை, ஃபோனுக்கு சண்டை, ஏன் குப்பை விழுந்தா கூட சண்டை. சின்ன பிள்ளைங்க கூட விளையாட்டு பொருட்களுக்கும் மிட்டாய்க்கும் தான் சண்டை போடுறாங்க. பகுத்தறி உள்ள பெரியவங்க எதுக்கு சண்டை போடணுன்னே தெரியாம சண்டையிட்டு நூலை அறுப்பது போல உறவையே அறுத்து விடுறாங்க. அல்லாஹு தாலா இரத்த உறவை பார்த்து, யார் உறவை சேர்த்து நடக்கிறாரோ அவரை நான் சேர்த்து கொள்வேன், யார் உறவை துண்டிப்பாரோ அவரை நானும் துண்டித்து விடுவேன் என்கிறார். என்றால் குடும்ப உறவுகளை பேணுவது அல்லாஹ்வின் உறவை பேணுவதற்கு சமம். ஒரு நாள் நபி தோழர் நபியிடத்தில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சில உறவுகள் இருக்காங்க, அவங்கள நான் ஒட்டி நடந்தாலும் அவங்க என்னை வெட்டி வெட்டி விடுறாங்க, அவர்களிடம் அன்பாக நடந்தாலும் அவர்களிடம் கண்மையாக நடக்கிறார்கள் என்றார்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீர் சொல்வது போல் நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உதவியாளரை நியமிப்பான் என்றார்கள். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்பது பழமொழி, உறவோடு சேர்ந்தால் வாழ்வும் சிறக்கும் என்பது நபிமொழி. பழமொழியை எடுத்துக்காட்டாக மட்டும் வைத்துக்கொண்டு நபிமொழியை வாழ்க்கையாகவே ஆக்கி விடுவோம். இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய உறவுகளே, நம்மால் முடிந்தவரை நம் உறவுகளை அனுசரித்து விட்டு கொடுத்து இரத்த பந்தங்களை பேணி பாதுகாத்து வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக என்று துவா செய்தவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.